அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில 10 மணி, 11 மணி வரைக்கும் நல்ல ஒரு மழை இருக்குன்றாங்க. அதாவது கோஸ்டல் ஏரியாஸ் கடலோர பகுதிகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தேவையில்லாம அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளியில போகாம இருக்கிறது நல்லது. எமர்ஜென்சி அந்த மாரினா போங்க. கேஷுவலா இருக்கும்போது காலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுக்கு முன்னாடி 6 ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் போட்டிருக்கு. தனித்தனியாவும் போட்டிருக்கு. அத பார்த்து பலனடைறது நல்லது. உங்களோட ராசிய பத்தி அதாவது மீதி 6 ராசிக்கு தேவை அப்படிங்கிறவங்க, உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. எந்த ராசிக்கு தேவையோ அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் போடப்படும். ஆ இந்த சேனல இதுவரைக்கும் பார்த்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிங்கன்னா, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரும். இது சபரிமலை யாத்திரா, சபரிமலை பூஜை எல்லா விஷயங்களும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஆ லைக் பட்டன் ஹைப் பண்ணுங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேதி பார்த்தீங்கன்னா 2/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி காலையில மதியம் 3:53 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் மாலை இரவு 8:49 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமாவும் சூரிய உதயம் காலையில 6:16க்கும், சூரியன் மறைவு மாலை 5:40க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2:49லேருந்து 4:15 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 9:07லேருந்து 10:32 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 11:58லேருந்து 1:23 வரைக்கும் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். ஆனா, கிழமை பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையா இருக்கிறனால, சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா கிடையாது. சாமி கும்பிடுங்க, பதவி ஏற்க, தானியம் வாங்க, விற்க அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். மாடு வாங்கலாம். வெளிநாடு போறதுக்கு தாலி செய்ய, பிள்ளை வரம் வேண்டி செய்யப்பட சடங்குகள், கணவன் மனைவிக்குள்ள சில சாந்தி முகூர்த்தம், விதை விதைக்க அந்த மாரி விஷயம் செய்யறதுக்கு உகந்தது. துவாதசி திதியிலயும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது. மகிழ்ச்சி தர விஷயங்கள செய்யறதுக்கு ஏற்றது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு நிதானம், மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு அனுகூலம், சிம்ம ராசிக்கு துணிவு, கன்னி ராசிக்கு ஆக்கம், துலாம் ராசிக்கு விவேகம், விருச்சிக ராசிக்கு ஜெயம், தனுஷ் ராசிக்கு சிரமம், மகர ராசிக்கு சந்தோஷம், கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு தடையா இருக்கு. சிறப்பா அமைதியா நாளை கொண்டு போறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்போ ராசி பலன். இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கொடுக்குற மாதிரி இருக்கும். 2, 3 நாளா இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. உங்க ராசியிலே சந்திரன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இது கொஞ்சம் பலன் தர விதமா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகளை கையாண்டீங்கன்னா நல்லது. வரவு இருக்கும். ஆரோக்கியத்துல பாதிப்புகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கிறனால சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். குடும்பத்தோட கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், பயணங்கள் பிளான் பண்றதுக்குலாம் வாய்ப்பு அமையும். இன்னைக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உற்சாகமும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அது 2 நாள் கடந்த 2, 3 நாளோட பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன விஷயங்கள், முன்னேற்றங்கள் தெரியதான் செய்யும். உறவினர்கள் வருகையால வீண் விரயங்கள், செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்கு. செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல கடினமா இருக்கும். வேலைகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மனசுல தேவையில்லாத ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா உங்களோட வேலைகள்ல தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியம். முறையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. அடுத்தவங்க உங்களோட வேலையில தலையிடாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். உங்களோட வேலைகளை நீங்க தன்னிச்சையா சிறப்பா செஞ்சு முடிச்சீங்கன்னா நல்ல ஒரு அமைதியா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளேயும்
புரிதல் சரியா இல்லாம இருக்கிறதுக்கும், உங்களோட இந்த நிலைமைய சீராக்கிறதுக்கு துணையோட பேசி விஷயங்கள சுமூகமா தீர்த்து வைக்கிறது அவசியமா இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் எழறா மாரி இருந்தா சரண்டர் ஆயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியாவும், பொறுமையாவும், மகிழ்ச்சியாவும் தொண கூட கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லன்னா, நீங்க தன்னிச்சையா, தனியா உங்களோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா, விவேகமான முறையில கையாள முடியாது. தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது முன்னாடி சொன்ன மாதிரி சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, தேவையில்லாத செலவுகள அ தவிர்த்தீங்கன்னா, சேமிக்கிறதுக்கும், இல்லன்னா உங்களோட பழைய கடன்கள அடைக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலிக்கான வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. கொஞ்சம் மனசுல வருத்தங்களும் அதிகமா இருக்கிறதுனால, ஆரோக்கியத்தில கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா பாதிப்புகள் மத்தபடி எதுவும் இல்ல. உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கலனாலும், நாள கொஞ்சம் அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. சில ஏமாற்றங்களும், சில அ விரயங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு. மனசு நோகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன், அ 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. ஆ ஸோ கொஞ்சம் பின்னடைவுகள், அதாவது எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும், அதில தடை, தாமதங்கள், சவால்கள் ஏற்படும். அத கடந்து வர வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வரவு சுமாரா தான் இருக்கும். பயணங்கள் இருக்கும். பயணங்களால அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள உங்களோட மன வலிமையும், மனசுல இருக்கிற வலிகளையும், உங்களோட வருத்தத்தையும் குடும்பத்துக்கிட்ட காமிக்காதீங்க. அது காமிச்சீங்கன்னா, அது ரொம்பவே பிரச்சனைகள் ஆகுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் வழியில அவங்க கூட பேசி உங்க நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீட்டு தேவைகள பூர்த்தி ஆகுற அளவுக்கு பாருங்க. உங்களால அது முடியாது. பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போய் மனசு அமைதியா இருக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு பண்றது நல்லது. உங்களுக்கு உற்சாகம் ரொம்பவே கம்மியா இருக்கு. பாட்டு கேளுங்க, சினிமாக்கு போங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா, மனசுக்கு அமைதியா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நீங்க செய்ற வேலைக்கான சூழ்நிலைகள், வளர்ச்சிக்கான சூழ்நிலைகளா இல்ல. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு ஒழுங்கமைத்து உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, வேலைகள சரியா செய்யறதுக்கு முடியும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அடுத்தவங்க பிரச்சனையில எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதலர்களுக்குள்ளேயும் சரி, இன்னைக்கு முடிஞ்சா ஓப்பனா பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க. எந்த ஒரு மனசுலயும் ஒளிவு மறைவோட பேசுனீங்கன்னா, அது தொணையாலே கண்டுபிடிக்க முடியும். காதலர்களுக்கும் ஈஸியா புரியும். அது தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்த்துட்டு, ஓப்பனா பேசி கருத்து வேறுபாட்ட நீக்கி, ஒற்றுமையா நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. இனிமையான தருணங்கள் இல்லனாலும், சூடான விவாதங்கள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையும் ரொம்பவே அ அனுசரிச்சு போறதும் தொணக்கிட்டயும், காதலர்களுக்குள்ளயும் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வீட்டு புனரமைப்பு, வீட்டு சீரமைப்புக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க பிளான் பண்ணி எஸ்டிமேட் போட்டது ஒண்ணு. ஆனா, அது நடக்கிற செலவு பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கும். அ அத கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக இன்னைக்கு செலவு செய்ய வாய்ப்பு அதிகமா இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம் கிடைக்காது. சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். செரிமான பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியமான உணவு முறைய பின்பற்றுங்க. அதிக அளவுல நீர பருக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அ நிறைவான நாளுன்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, மிதமான பலன்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வகையில தான் இருக்கும். எத பத்தியும் யோசிக்க வேண்டாம். 2ஆம் இடத்து குரு, 3ஆம் இடத்து கேது, ஆ 5ஆம் இடத்து புதன், 6ஆம் இடத்து சுக்கிரன், செவ்வாய், சூரியன், 9ஆம் இடத்து ராகு, 10ஆம் இடத்து சனி பகவான், 11ஆம் இடத்து சந்திரன். எதிர்பாராத தனவரவு, சந்தோஷங்கள் இருக்கும். குடும்பத்தில மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்
புது விஷயங்கள் எல்லாத்துலயும் நல்ல ஒரு வெற்றி தரா மாதிரி இருக்கும். எதிரிகளோட பலம் குறைஞ்சு நீங்க தைரியமாவும், உற்சாகமாவும் இருப்பீங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சாலும், இன்னைக்கு நீங்க உங்களோட லட்சியங்கள அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லா இருக்கு. வியாபாரத்திலயும், தொழில்லயும், வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பயணங்கள் இருக்கு. பயணங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலை செய்றவங்களுக்கு அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமும், பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மிதுன ராசிய பொறுத்தளவுக்கு நாள் சிறப்பா தான் இருக்கு. சுறுசுறுப்பும், உற்சாகமும், உறுதியும் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு. நீங்க இன்னைக்கு செய்ற விஷயங்கள், எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு பின்ன வர நாள்கள்ல நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் வேலை செய்ற இடத்துல இருக்கு. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நீங்க இன்னைக்கு புதிய யுக்திகளையும், புதிய விஷயங்களையும் செஞ்சு, அடுத்தவங்கள ஆச்சரியப்படுத்துறதுக்கு உண்டான நாளா இருக்கு. உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு புரிதல் நல்லா இருக்கு. ஆ கொஞ்சமா அ இருந்த சின்ன சின்ன பழைய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்பவே சிறப்பா பயன்படும். முடிஞ்ச அளவுக்கு பழைய விஷயங்கள் ஏதாவது உங்க மனசுல குழப்பங்களோ, நீண்ட நாள் அ அ நெகட்டிவ் எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இன்னைக்கு பொறுமையா 2 பேருக்குள்ளேயும் பேசி பிரச்சனைகள தீர்த்துக்கிறதுக்கு நல்லது. நல்ல ஒரு சிறப்பான பலன் தரா மாதிரி இருக்கும். பிரச்சனை முடிஞ்சதுன்னா, சந்தோஷம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. இனிமையான தருணங்கள அனுபவிக்க தயாரா இருங்க. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு, பணம் உங்களோட கடின உழைப்பு மூலியமா சாதகமான நிதி நிலைமை இருக்கு. நல்ல வருமானம் இருக்கு. ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகை வகையில நல்ல ஒரு வளர்ச்சியோ, நல்ல ஒரு முன்னேற்றமோ பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கும். கவலைப்படாம பணத்த உங்க விருப்பப்படி தேவையான விஷயத்துக்கு செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு துடிப்பு, உற்சாகம் நாள் முழுக்க இருக்கு. அது ஆரோக்கியத்த திடமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத நாளா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது நீங்க தான். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. தெளிவு இருக்கு. புத்திசாலித்தனம் வெளிப்படும். செய்ற விஷயங்கள்ல யோசிச்சு நிதானமா பக்குவப்பட்ட அணுகுமுறை இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கு. உங்களோட ராசியில குருவும், 2ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல புதனும், ஆ 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாயும், 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல சந்திரனும் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு நல்லா தெரியும். குடும்பத்தில சுப செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட லட்சியங்கள அமைச்சு, அதில முறையான திட்டமிட்டு நல்ல பலன்கள அடையிற அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கனால, முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. எதிர்காலத்தின திட்டங்கள் குறித்து நல்ல ஒரு முடிவெடுக்கலாம். திட்டங்கள் வகுத்து அதை செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் நல்ல நாளா தான் இருக்கு. பசங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க. வேலை செய்ற இடத்துல வேலை பளு அதிகரித்தாலும் கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு, ஒத்துழைப்பு உங்களோட வேலைய குறைக்கிற மாதிரி இருக்கும். வியாபார விஷயமா எடுக்கிற புதிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. வளர்ச்சிக்கும் குறைவில்லாத நாளா தான் இருக்கு. ஆ வரவுக்கும் குறை இல்ல. உங்களோட அ வேலைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் குறிப்பா சொல்லணும்னா, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, அ வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு அதாவது நீண்ட நாளா வேற வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு, இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். திருப்தியோட மனசுல சந்தோஷத்தோட நாள் முழுக்க உற்சாகமா உங்களோட வேலைகள செய்வீங்க. உங்களோட இன்னையோட வேலைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரியிற மாரி தான் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்போ, பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு புரி அ பரா புரிதல பராமரிக்க நல்ல ஒரு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. 2 பேரும் குடும்ப விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. ஆ 2 பேருக்குள்ளயும் குடும்பத்த பத்தி பேசி சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆ இன்னைக்கு கணவன் மனைவியா இருந்தால் விசேஷங்கள்ல கலந்துக்கும்போது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், மனசு விட்டு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பான ஜோடியா இருக்கிற மாதிரி இருக்கு. காதலர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனா, அடுத்தவங்களுக்கு இல்ல, உங்களுக்குள்ள இருக்கும்.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு சேமிக்கிற ஆற்றல் அதிகமா தான் இருக்கு. வரவேண்டிய பணம் தாராளமா வருது. எதிர்பாராத தனவரவு பார்த்தீங்கன்னா, தூரத்துல இருந்து வரவேண்டிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்கள திக்குமுக்காட வச்சு அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். அ கவலையே படாம நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க. நல்ல ஒரு ஆற்றல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா தான் கடகராசிக்கு இருக்கு. என்ஜாய் பண்றது நீங்க தான். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கும். கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. நெகட்டிவா எத பத்தியும் யோசிக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவா கொண்டு போறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு காரணம் உங்க ராசியில கேது இருக்காரு. 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பசங்களோட படிப்பிலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நண்பர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா, வியாபாரத்திலயோ, வேலைகள்லயோ ஓரளவுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள் உங்களோட பொறுமைய சோதிக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் ஆனாலும், உங்களோட உணர்வுகளையும், உணர்ச்சிகள கொண்டு போகாம, சமநிலையில நீங்க நாள கொண்டு போ வேண்டியதும், உணர்ச்சிகள கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு. அது மூலியமா சாதகமான பலன் இல்லனாலும், நல்ல பலன்கள் பிரச்சனை இல்லாம நாள் போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அன்றாட வேலைகள பிளான் பண்ணி, நல்ல ஒரு அ அ பிரையாரிடைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லது. பிரார்த்தனையும் உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆதரவும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உ கூட இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, வேலை செய்ற இடத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகள நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள்ல தாமதமும், சவால்களும் சந்திக்கிற மாரி தான் இருக்கும். வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டுங்க. அம் திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள காலையிலேயே முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அதிகமா இருக்கு. காதலர்களுக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம், வார்த்தைகள்லாம் பார்த்து விடுங்க. உங்களோட தொணக்கிட்ட நீங்க ஈடுபாடு காட்ட வேண்டியது இருக்கு. ஏன்னா, நீங்க ஏதோ ப்ரெஷர், டென்ஷன்ல இருக்கிறேன்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணீங்கன்னா, அது கொஞ்சம் சிக்கலா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியான விதத்துல வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது ஒற்றுமையான தருணங்கள பகிர்ந்து கொள்றதும், அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதும் இன்னைக்கு அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடியதா இல்ல. எதிர்பார்த்த தனவரவு வரல, நேரத்துக்கு இல்ல. அது ஏமாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஏமாற்றங்கள் பதட்டத்தை ஏற்படுத்தும். ஆ கையில பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா, இருக்கிற சேமிப்பு கரையிற மாதிரி இருக்கும். செலவுகள கவனமா கையாள வேண்டிய அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் ரொம்பவே ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. காய்ச்சல் ஏற்படலாம். கிளைமேட்டிக் கண்டிஷனும் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. சூழ்நிலைகளையும் சரி, உங்களோட ஆரோக்கியத்திலயும் சரி, கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம்லாம் போயி, எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்தா மாதிரி இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆ உங்களோட எண்ணங்கள் பொறுத்தளவுக்கு ஆ நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காரணம், உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும். நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆரம்பிச்சாலும், ஏதோ ஒரு தடை உங்க மனசுக்குள்ளேயே மந்தமான ஒரு மனநிலை, இன்னைக்கு இத செய்ய வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்கள்ல சில விஷயங்கள தேவையில்லாத விஷயங்கள அவசரப்பட்டு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்தையும் சமநிலையில, மனநிலையோட உங்களோட வேலைகள திட்டமிட்டு நிதானமா செய்றது அவசியம். சுபகாரிய முயற்சிகள தள்ளி வச்சீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பேசுறத தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. பயணங்கள் செய்யும்போதும் சரி, நீங்க பணம், காசு யூஸ் பண்ணும்போதும் சரி, அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களோட வளைஞ்சு கொடுத்து போற அணுகுமுறை இன்னைக்கு ரொம்பவே அவசியமா தேவை. அது இல்லைன்னா, நாள பொறுத்தளவுக்கு அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்றாட செய்ற செயல்கள்லயே தாமதங்கள் இருக்கும். அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். பிளான் பண்ணி நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கூடுதல் வேலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலை இல்லாம, அடுத்தவங்களோட வேலைய இழுத்து போட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். நேரத்தில உங்களோட வேலைகள சாதாரணமா முடிக்கிறதுல தா தாமதமாகற மாதிரி இருக்கு. அது ரொம்பவே உங்கள பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள முக்கியமா காலையிலேயே பிரையாரிடைஸ் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்தவங்களோட கூடுதல் பணிகள பார்க்கறது நல்லது. அத இழுத்து போட்டுக்கிட்டு, உங்களோட வேலைகள்ல பிரச்சனைய ஏற்படுத்தாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு விவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொணைக்கிட்டயும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, நிதானமாவும், சாந்தமாவும், கவனமாவும் பேச வேண்டியதும், பழக வேண்டியதும் அவசியமா இருக்கு. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. உங்களோட பதட்டமும், பிரச்சனையும், மனசுல இருக்கிற பயமும், தேவையில்லாத வார்த்தைகள விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நிதானம் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பண வரவு கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் பணத்த ஜாக்கிரதையா கையாளுங்க. கையில அதிகமான பணத்த வச்சுக்காம இருக்கிறது நல்லது. பயணத்தின் போதோ சரி, செலவுகள் செய்யும்போதோ சரி, பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்த இழந்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. சூழ்நிலைகள் பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு வேலையில பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு. அதனால தலைவலியும், கால் வலியும் ஏற்படலாம். உடல் வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்கிறதும், நாள ரிலாக்ஸ்டா கொண்டு போறதும் ரொம்பவே அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இந்த ராசிய பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கு, வளர்ச்சி இருக்கு. திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க ராசியில புதன் ராசியிலேயே இருக்காரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய். அதாவது எதிர்பார்த்த பொறுப்புகள், அதுக்கு உண்டான தனவரவுகள் எல்லாமே இருக்கும். சிறப்பா உங்களோட குடும்ப விஷயங்கள பார்க்கறதுக்கான நாளா இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் டிலே ஆயி பணம் வரும். ஆனாலும் தேவைக்கேற்ப பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எந்த செயலையும் சுறுசுறுப்பாவும், மனமகிழ்ச்சியோட செய்யக்கூடிய ஒரு நாள். கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற ஆற்றல் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய விதமா இருக்கு. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்கும். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, தேவையான நேரத்துல தேவையான உதவி செய்றது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நாள் முழுக்க எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம, நாள் நெனச்சா மாதிரி சுமூகமா, சந்தோஷமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நல்ல பயணங்கள் இருக்கும். அது மூலியமா அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள தாமதமின்றி நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். சிக்கலான வேலைகள கூட ஈஸியா, சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் தவறுகள் இல்லாம பார்த்துக்குவீங்க. எந்த ஒரு வேலைய நீங்க செஞ்சாலும், அதுல ஒரு தெளிவும், ஒரு நல்ல ஒரு உங்களோட திறமைய வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். பயனுள்ள நாளா இருக்கு. வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள காதலர்களுக்குள்ளயும் சரி, இன்னைக்கு நல்லுறவு வளர்க்க நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு புரிதல் உருவாக்கணும்னா 2 பேரும் அனுசரிச்சு போறது, ஒருவருக்கொருவர் உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு குடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பாதிப்புகள் எதுவும் இல்ல. அலட்டிக்காம கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. அவங்களோட பிடிச்ச விஷயங்கள செஞ்சு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு ரொம்பவே இனிமையா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆ திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாள். தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால, பண விஷயத்துல முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சேமிப்பும் அதிகமாகும். வரவும் நல்லா இருக்கு. குடும்பத்துக்குள்ள செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, பொதுவா ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமா தான் இருக்கு. எந்தவித குறைபாடும் இல்ல. நல்ல ஒரு நிறைவாவும், சந்தோஷமாவும் நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க நெனச்ச காரியங்கள நெனச்ச மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அ எதிர்கால வளர்ச்சி குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சில அதிர்ஷ்டமும் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா நல்லபடியா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு கொஞ்சம்
ரொம்பவே சந்தோஷத்த ஏற்படுத்தாம, ஒரு அ நடுநிலைமையோட நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா, சில எதிர்பாராத விஷயங்கள்ல துளி குதிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். குடும்பத்தில மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள். உங்க ராசியில பார்த்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல சந்திரனும், அ 9ஆம் இடத்து குருவும், 10ஆம் இடத்து கேதுவும், 12ஆம் இடத்து புதனும் வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. அதிக அளவுல வரவு இருக்கிறது சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட பேங்க் பேலன்ஸ் எ அ அதிகமாகுறது உங்களுக்கு கண்கூட நல்லாவே இருக்கு. பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. நெனச்ச காரியம் நெனச்சபடி முடியும். பயணங்களால அனுகூலம் ஏற்படும். வேலை செய்ற இடத்துல தகுதிக்கேற்ற பதவி உயர்வோ, இல்லன்னா புதிய வேலைவாய்ப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல சில புதிய வாய்ப்புகளும், சில வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. உங்களோட குறிக்கோள்கள அடைய செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட பிரார்த்தனை செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், தன்னம்பிக்கையும் வேலையில நல்ல ஒரு வெளிப்பாடா இருக்கும். உங்களோட முயற்சிகள்ல செய்ற காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பாதிப்புகள் எதுவும் இல்ல. வளர்ச்சியும், மகிழ்ச்சியும் இன்று வேலைகள்ல தெளிவு இருக்கும். நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உகந்த நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, இன்னைக்கு பேசுற வார்த்தைகள்ல தகவல் பரிமாற்றத்துல குறைபாடு இருக்கலாம். மத்தபடி புரிதல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. இது உங்களோட ஆ பிடிச்சவங்க பேசும்போது கவனமா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. உங்களோட கருத்துக்கு அவங்கள மதிப்பு குடுத்தா தேவையான விஷயங்கள பேசுங்க. அலட்சியமா இருக்காதீங்க. முக்கியமா 2 பேருக்குள்ளயும் புரிதல் அதிகப்படுத்துறதுக்கு உட்கார்ந்து சில பேசி பிரச்சனைகள முடிக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் எதுவும் இப்ப போட வேண்டாம். ஜாலியா, மகிழ்ச்சியா நேரத்த கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சேமிக்கிற ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே நிறைவையும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பயனுள்ள விதத்துல செலவுகளும் இருக்கு. கட்டுக்குள்ள இருக்கிறதுனால கவலை இல்ல. சேமிக்கிற வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அ அது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலும், உற்சாகமும் உங்ககிட்ட இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. விருச்சிக ராசிய பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும், உறுதியும் நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் பல உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சில விஷயங்கள் அ உங்க மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு மந்தமாவும், உங்கள நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்க உற்சாகப்படுத்தி நாள கொண்டு போறது நல்லது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் குடும்பத்துக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகளையும், செலவுகளையும் செய்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தில வீண் பிரச்சனைகள் உருவாகலாம். தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கடன்கள வாங்க வேண்டிய நிலை உருவாகுற மாதிரி இருக்கும். பசங்க கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அதுதான் உங்களுக்கு புது தெம்ப குடுக்கும். உங்களோட நாள நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக வேண்டியது அவசியம். தேவையில்லாத பதட்டத்த குறைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில அதிகமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு ஒண்ணு மனச ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கவலையெல்லாம் விட்டு விடுங்க. விஷயங்கள லேசா எடுத்துக்கிட்டு ஜாலியா நாள கொண்டு போங்க. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. உங்களோட நாள சிறப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட வேலைகள்ல கவனமா இருங்க. செய்ற செயல்கள், காரியங்கள் குறிப்பா சொல்லணும்னா பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல அதிகமான வளர்ச்சிய எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க கடமைய செய்யுங்க. பலன எதிர்பார்க்காத மாதிரி வேலைய செஞ்சுட்டு போங்க. ஏன்னா வேலை அதிகமா இருக்கு. பிரஷர் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகளே நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டு வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அ இல்லன்னா தேவையில்லாத தவறுகள், பிரஷர் ஏத்திக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள் நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு லோன்லினஸ் ஃபீல் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அது காதலர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி.
ஏதோ அவங்க தள்ளி போன மாதிரி இருக்கும். அது நிஜமானதல்ல. உங்க துணை உங்க மேல அன்பா தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்களோட புரிதல் தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அ தேவையில்லாத வாக்குவாதம்லாம், விவாதம்லாம், கேள்விலாம் கேட்காம இருந்தீங்கன்னா நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் துணைகளுக்குள்ள நல்ல ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. பணத்தட்டுப்பாடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்றதே கஷ்டமா இருக்கும். வரவு இல்லாத வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். கடன்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்ப விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குடும்பத்துல இருக்கிற உங்களோட அதாவது முதிர்ந்தவங்களோட ஆரோக்கியத்துல இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்களோட ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, உங்க மனசுல நீங்க இன்னைக்கு பேசுற சில வார்த்தைகளாலயும் சரி, மனசுல இருக்கிற பாதிப்புகள், பய உணர்வு, பாதுகாப்பு இல்லாத உணர்வு அடுத்தவங்க மேல தான் எரிச்சலா இருக்கும். உங்களோட ராசிகள்ல 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்கிறது. என்னதான் வரவு வந்தாலும் அது கையில பற்றாக்குறை இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்குங்க. குடும்பத்தில மருத்துவ செலவுகள் தேவையில்லாம செய்ற மாதிரி இருக்கும். எதிர்பாராத விதமா இருக்கு. கையில இருக்கிற பணத்த கவனமா வச்சுக்குங்க. ஏன்னா மருத்துவ செலவுக்கு அவசியம் தேவை. சொத்து சம்பந்தமான குடும்பத்தில சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத வலியும், சோர்வு நிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மனச ஒருநிலைப்படுத்த யோகா செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்கிட்டு, கூலா சுறுசுறுப்பா ஆக்குங்க. சோர்வா இருக்காதீங்க. ஆ கூட வேலை செய்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆ கூட பொறந்தவங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் நேரம் தாமதிச்சாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் விஷயத்தில பயணங்களால அனுகூலம் ஏற்படுற மாதிரி இருக்கு. வரவுகள் இருந்ததுன்னா, கடன்கள குறைக்க முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கு. உங்களோட ஓய்வில்லாத உழைப்பு காரணமா வேலைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பணி சுமைய சமாளிக்க சிறந்த திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகள நிலுவையில நிக்காம பார்த்துக்கங்க. தவறுகள் இல்லாம கவனமா ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கங்க. அது பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. காதலர்கள் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருங்க. உங்களுக்கு தைரியம் இல்லாத இருக்கும். அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்களோட மனசுல இருக்கிற கருத்துக்கள வெளிப்படையா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. உள்ள ஒண்ணு, வெளியில ஒண்ணு வச்சு பேசுனீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்கள, விவாதங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொடக்கிட்ட ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நீங்க என்னதான் தப்ப சொன்னாலும், அத சரியா கண்டுபிடிக்கிற வயசு, பக்குவம் அவங்க கிட்ட இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி வருத்தத்தை ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. ஏன்னா, பணவரவு கொஞ்சமா இருக்கு. பண இழப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு பண சம்பந்தமா தேவையில்லாத பய உணர்வும், வருத்தத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பண விஷயத்தில ஜாக்கிரதை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நீங்க மந்தமா இருப்பீங்க, சோர்வா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருக்க மாட்டீங்க. கால்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விட்டா படுத்து தூங்கிடலாம் போல தோணும். அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நாள சுறுசுறுப்பாக்குறதுக்கு என்ன வழியோ அத செய்ங்க. உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வேண்டிய நாளா இருக்கு. மனசுல இருக்கிற கவலையெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலை, தைரியமும், ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் உங்ககிட்ட காலையிலேருந்தே இருக்கும். மனசுல ஏகப்பட்ட தெளிவான சிந்தனைகள் இருக்கு. இவ்வளோ நாள் இருந்த மனவலிகள், குழப்பங்கள் கொஞ்சம் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியிலேயே ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, அ 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய். வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும். அதுக்குண்டான தேவைகள் எல்லாமே நிறைவேறத்துக்கும், குடும்பத்தில உள்ளவங்களுக்குள்ள ஒற்றுமை பலப்படவும், பணம் அதிகமா வந்தாலே சந்தோஷம் வந்துரும். ஒரு சிலருக்கு புதிய
வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. கூட பொறந்தவங்க ரொம்பவே உதவியா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நாள் முழுக்க எந்த ஒரு அ பயம் இல்லாம, நெகட்டிவ் இல்லாம, முற்போக்காவே நாள கொண்டு போவீங்க. முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. மனநிலையும் அமைதியா தான், திருப்தியா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. குறைபாடு இல்லாத நாளா தான் கும்பராசிக்கு இருக்கு. உங்க நாள சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, எல்லா விதத்திலயும் சாதகமான பலன் உண்டு. எதிர்பாராத தனவரவு, குடும்பத்தில மகிழ்ச்சியான தருணங்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பலன் தர விதமாவும், கோயிலுக்கு போயிட்டு மனநிறைவோடையும் நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்க வேலை நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விதத்தில இருக்கும். உங்களோட வேலைகள, உங்களோட தனித்துவம், உங்களோட திறமைய காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுப்பீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கும். உங்களோட வேலைகள சுறுசுறுப்பா நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே சாதகமா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்துக்கிற நாளா தான் இருக்கு. துணைய உங்களோட அதாவது கணவன் மனைவினா நண்பரோட வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆ காதலர்களுக்குள்ளேயும் ஒண்ணா வெளியில போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிறப்பா இந்த நாள பயன்படுத்துங்க. எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கலாம். ஆ குறிப்பா உங்களோட காதலர்கள், உங்களோட காதல பத்தி வீட்டுக்கு பேசுறது உகந்ததா இருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை ஏற்பட்டா, அத கண்டிப்பா நீங்க உங்களோட காதல சொல்றது தப்பே கிடையாது. அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு திருப்தி படுற அளவுக்கு போதுமான பணவரவு நல்லாவே இருக்கு. பணத்த சேமிக்கிற ஆற்றலும் உங்ககிட்ட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வரவும் நல்லா இருக்கு, சேமிப்பும் நல்லா இருக்கு. புதிய முதலீடுகள் செய்வீங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில கும்பராசிக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு ஜாலியா நாள கேஷுவலா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்திலயும் சரி, எந்த ஒரு விஷயத்திலயும் பிரச்சனை இல்லாத நாளா தான் கும்பராசிக்கு இருக்கு. இப்ப அடுத்த ராசியான மீன ராசி, கடைசி ராசி. இந்த ராசிய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கும். அதே நேரங்கள்ல பேச்சுக்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா, உங்கள சுத்தி இன்னைக்கு உங்களோட வாய புடுங்கிறதுக்கு தான் நெறைய பேர் ரெடியா இருக்காங்க. உங்களோட ராசிக்கு ராசியிலேயே பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல குரு, ஆ 6ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல புதனும், ஆ 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயும் இருக்கிறது. 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது. வர பணம் குடும்பத்துக்காகவும், வீட்டு செலவுக்காகவும் அதிகமா போற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் கூடயும் சரி, வீட்ல இருக்கிற குடும்பத்தார் கூடயும் சரி, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்படுங்க. பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் தேவை. நான் வியாபாரத்த பொறுத்தளவுக்கு போட்டி பொறாமைகள் கொஞ்சம் இருக்கு. ஆனா குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. உங்களோட ஆஃபர்கள் குடுத்து, உங்களோட அ அ அதாவது ரேட்ல கொஞ்சம் குறைச்சு வியாபாரத்தில லாபம் வரா மாதிரி பண்ணுங்க. இல்லன்னா லாபம் வரலனாலும் பரவால்ல, நஷ்டம் ஏற்படாது. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு மனசோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அன்றாட செய்ற வேலைகள்லயும் அ கொஞ்சம் மனக்குழப்பத்தோட இருக்கிற மாதிரி இருக்கீங்க. எதார்த்தமான அணுகுமுறை எல்லா விஷயத்துலயும் தேவை. உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள எதிர்கொள்ற மாதிரி இருக்கு. அத சமாளிக்க உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும், உறுதியும், தன்னம்பிக்கையும் அவசியமா இருக்கு. முடிஞ்சா நாள பொறுப்பா, பொறுமையா கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. வேலைகள் அதிகமா இருக்கிறது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்காதீங்க. அவங்க கைய விரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மூலியமா உங்களோட பேர் கெட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நட்பான அணுகுமுறை தேவை. எந்த ஒரு விஷயத்திலயும் புரிதல் ஏற்படுத்துற மாதிரி பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்றாதீங்க. இது தேவையில்லாத வாக்குவாதத்தையும், விவாதத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் சூடாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஒதுங்கி இருக்கிறதும் நல்லது. அனுசரிச்சு போறதும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காம கேஷுவலா எடுத்துக்கிட்டு, துணையோ இல்லன்னா காதலர்களுக்குள்ள அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா கூடுதலான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு பண இழப்புகள் அதாவது செலவு ரூ. 100 செய்ய வேண்டிய இடத்துல ரூ. 1000 செஞ்சுட்டு கஷ்டப்படாதீங்க. அத கவனமா செலவ கண்காணிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். திட்டமிட்டு உங்களோட செலவுகள செஞ்சீங்கன்னா, பண இழப்பு இருக்காது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது வயிற்று வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிக அளவுல நீர் பருக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கொஞ்சம் பாடி ஹீட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருந்து நாளையும் சிறப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். பொறுமை, நிதானம் தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரும். அதையும் சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா லைவ் வீடியோஸ் நிறைய போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமே பலன்கள்லாம் வந்து சும்மா வீடியோல பண்ணி சொல்றதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. உங்களோட சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கும். ஏன்னா பொது பலன்கள் எப்பவுமே ஒரு 20லேருந்து 30% வரைக்கும் தான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா, ஒரே மாதிரி, ஒரே ராசிக்காரங்க எல்லாருமே இருக்க முடியாது. சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒண்ணா இருக்கும். மத்தபடி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சுய ஜாதகம் தான் பேசும். சுய கர்மா தான் வேலைகள செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் லைக் வந்து ரொம்பவே கம்மியா பண்ணிட்டுருக்கீங்க. அத லைக்க பிரஸ் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, அது இன்னும் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் திரும்ப கேட்டுக்கிறேன். தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. நன்றி, வணக்கம்.